Hello friends, welcome back to AROMA planet. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம சூப்பரான சேமியா பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து நம்ம இஃப்தார் டைம்ல நோன்பு கஞ்சி பண்ணாத டைம்ல இந்த பாயாசம் நம்ம ரொம்ப சிம்பிளா பண்ணிட்டு இதோட நம்ம வடையும் பண்ணிட்டோம்னா நமக்கு இஃப்தார் வந்து சிம்பிளா முடிஞ்சிரும். இப்போ இந்த பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. பாயாசம் வந்து நம்ம ஒரே சட்டியிலே பண்ணிடலாம். இப்போ இந்த சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம நெய் சேர்த்துப்போம். இப்போ இந்த சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ அதுவும் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த நெய்யில் பாதாமும் முந்திரியும் போட்டு நம்ம நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். உங்கள்கிட்ட கிஸ்மிஸ் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே நெய்யில் பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதில் 1 கப் சேமியா சேர்த்துட்டு அதையும் அந்த நெய்யில் நல்லா நம்ம வறுத்துக்க போகிறோம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம சேமியாவை நல்லா நெய்யில் வறுத்தாச்சு. அடுத்து நம்ம இதோட பால் சேர்த்துக்க போகிறோம். பாயாசம் வந்து நம்ம பாலில் பண்ணுறதை விட பால் பவுடரில் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பால் பவுடர் மிக்ஸ் பண்ண பால் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து நான் 5 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டு அதில் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு அந்த பாலை சேர்த்துருக்கேன். அதோட நம்ம இன்னும் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே நம்ம செய்யணும். ஏன்னா இது ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப திக்காகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம 1 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்க போகிறோம். இந்த ஜவ்வரிசியை நம்ம சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்தோம்னா அது சீக்கிரம் வெந்துடும். அடுத்து இதில் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சீனி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சில பேர் உப்பு சேர்க்க மாட்டீங்க. நமக்கு உப்பு சேர்க்கும்போது தான் அந்த இனிப்போட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். அது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த 10 மினிட்ஸ்க்கு நடுவில் நீங்கள் ஒரு தடவை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இந்த டைமில் நமக்கு அடி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்ந்து கட்டி கட்டியாக ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்க நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாயாசம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாயாசம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நாங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருந்தோம். அப்படி வைக்கிற டைமில் நமக்கு சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரியும் பாதாமும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தோம்னா நம்ம பாயாசம் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப கம்மியான டைமில் நம்ம இந்த பாயாசம் ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஃப்தார் டைமில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. இதோட நம்ம வடையும் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம அரோமா பிளானட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.